ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையே உண்மை. உண்மையினால் எங்களை அர்ச்சித்தருளும். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மதுரவாயில் புனித அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திலும் நமது புனித அந்தோணியாரின் திரு பெயரிலும் இந்த மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை ஆகிய இன்று இந்த தெய்வீக திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதிலே, உங்களோடு இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதம் முழுவதும் நமது பாதுகாவலரின் பரிந்துரையால் நாம் வழிநடத்தப்படவும், அவர் இதுவரை நமக்கு புரிந்த பல்வேறு அற்புதங்களுக்கும் அவருடைய மன்றாட்டுக்களுக்கும் நன்றியாகவும், தொடர்ந்து நாம் நற்செய்தியாளர்களாக மறை பணியாளர்களாக இருக்க அருள் வேண்டியும், அத்தோடு சேர்த்து இந்த மாதம் 26ஆம் தேதி நாம் கொண்டாடவிருக்கின்ற நமது அன்னை மரியாளின் அன்பு பெற்றோரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தாத்தா பாட்டியுமான புனித சுவக்கின் அன்னம்மாள் இவர்களின் பெருவிழாவை நமது குடும்பங்களில் இருக்கின்ற தாத்தா பாட்டிகளின் நாளாக இன்று சிறப்பான விதத்திலே நம்முடைய பங்கிலே கொண்டாடுவதற்கும் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். இப்படி பல கருத்துக்கள், பல சிந்தனைகளை நாம் இன்று இந்த திருப்பீடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம். இவை அனைத்தையும் சேர்த்து இவற்றுக்கு ஏற்ற இறை சிந்தனையை வழங்குகின்ற நற்செய்தி வாசகமாக இன்றைய நற்செய்தி வாசகத்தை நான் பார்க்கிறேன். அருமையான பகுதி மத்தேயு நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வாசக பகுதி 3 பிரிவுகளாக நான் இதை பார்க்கிறேன். முதலாவதாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருங்குறி ஒன்றை ஆற்றுகிறார். பேய் பிடித்து பேச்செழுந்த ஒருவருக்கு மீண்டும் பேசும் திறனை கொடுக்கிறார். அவரை பற்றி அவதூறு பேசுகின்ற மறைநூல் வல்லுநர்கள் மத்தியிலே அவரை நாடி வந்த பலரை பார்த்து அவர்கள் மீது இரக்கம் கொள்ளுகிறார். இறுதியாக சொல்லுகிறார், அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு, எனவே அறுவடையின் ஆண்டவரை மன்றாடுவோம். இந்த 3 பகுதிகளை இன்று நாம் சிந்திக்க உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன். மேலிருந்து கீழ் வரை வரிசையை மாற்றி கொஞ்சம் கீழிருந்து மேல் என்று வைத்துக் கொள்வோம். முதலாவதாக அறுவடையின் ஆண்டவரை நாம் மன்றாடுவோம். நாமே அறுவடைக்கு செல்லவிருக்கின்ற மக்கள், நம்மை போல் இன்னும் பலரும் இந்த அறுவடைக்கு வர வேண்டும் என்று ஜெபிப்போம். முதலாவது. இரண்டாவது, நல்ல ஆயனாக நம்மை பார்த்து கொண்டிருக்கின்ற கடவுள் இன்னும் நம்மை பலர் மத்தியிலே தனிப்பட்ட விதத்திலே பார்த்து கொண்டே இருக்கிறார். தன்னுடைய இரக்கத்தின் கண்களை நம் மீது வைத்துக் கொண்டே இருக்கிறார். நாம் அன்றாடம் வாழ்வதும் உறங்குவதும் உண்பதும் உடுப்பதும் அவராலேயே. அவரது இரக்கத்தின் பார்வை நம் மீது விழுந்திருக்கிறது, எனவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவது சிந்தனை. மூன்றாவதாக, இந்த அறுவடைக்கு செல்லுவதற்கு நமக்கு பேய்களிடமிருந்து விடுதலை தேவைப்படுகிறது. நாம் பேச வேண்டும். பேச்சிழந்த அந்த நபருக்கு ஆண்டவர் பேசும் திறனை கொடுத்ததை போல நமக்கும் இன்று அந்த பேசும் ஆற்றலை வழங்க வேண்டும். இந்த 3 கருத்துக்களை இன்று முன்வைத்து உங்களோடு என்னுடைய தியான சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அறுவடைக்கென்று ஆண்டவர் நமது அன்னையாம் திரு அவையிலே பலரை தேர்ந்து கொள்ளுகிறார். திருத்தந்தை இருக்கிறார், ஆயர்கள் இருக்கிறார்கள், அருள் பணியாளர்கள் இருக்கிறார்கள், அருள் சகோதரிகள் இருக்கிறார்கள், துறவரத்தார் இருக்கிறார்கள், இறை மக்கள் என நாம் எல்லோரும் இருக்கிறோம். இதிலே யார் அறுவடைக்கு செல்லுவது? யார் அறுவடைக்கு செல்ல வேண்டும்? பங்கு சமையாரா? அவர் பல பங்குல அறுவடை செய்து விட்டு இப்பொழுது மதுரவாயில் பங்குக்கு வந்திருக்கிறார். அவர் நல்ல அறுவடை செய்யக்கூடியவர். அவர் மட்டும் போனா போதுமா? அன்புக்குரியவர்களே, ஒருவர் அருட்பணியாளராக ஆவதற்கு மிக மிக முக்கியமான அத்தியாவசியமான அருள் அடையாளம் திருமுழுக்கு. திருமுழுக்கை தொடர்ந்து வருகின்ற அருள் அடையாளங்களின் வரிசையிலே அருட்பணியும் வருகிறது.
எனவே அடிப்படையிலேயே நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அழைப்பு என்ன? இந்த திருமுழுக்கு திருவருள் சாதனம். இந்த திருமுழுக்கின் வழியாக நாம் எல்லாருமே இறைவனின் மக்களாக மீண்டும் ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம். அவரது அருளால் நிரப்பப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய ஆன்மாக்களிலே ஆண்டவரின் அழிக்க முடியாத முத்திரை பதிக்கப்பட்டிருக்கிறது. நீ என் மகன், நீ என் மகள் என்று கடவுள் நம்மை தன்னுடைய பிள்ளைகளாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். எனவே வாழுகின்ற ஒவ்வொரு நொடி பொழுதும், நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும், நாம் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சும் அவரை மையமாக வைத்து அவரது முகவரியை மக்களுக்கு காட்டுகின்ற ஒரு பணியை நமக்கு கடவுள் தந்திருக்கிறார். எனவே நாம் எல்லாருமே அறுவடைக்கு செல்லுவதற்காகவே அழைக்கப்பட்டவர்கள். திருப்பலியின் முடிவிலே குருவானவர் கடைசியாக சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். என்னது? திருப்பலி நிறைவேறிற்று, சென்று வாருங்கள். இங்கேயே முட்டி போட்டுக்கிட்டு இன்னும் ஜெபமாலை, மன்றாட்டு மாலை, மாதாவுக்கு ஒரு பக்கம், அந்தோனியாருக்கு ஒரு பக்கம், சூசியப்பருக்கு ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருந்தா அது அறுவடைக்கு செல்லுவதா? இங்கே பெற்றுக்கொண்ட அருளின் ஆசிரை நீங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் காட்டுங்கள். அதுதான் சவால் நிறைந்தது. இங்க நமக்கு சவாலே கிடையாது. பாருங்க, நம்மளை பாத்துக்கிறதுக்கு பங்கு சாமியார் இருக்கிறாரு. பூச முடிஞ்ச பிறகு ஏதாவது உணவு இருக்குமான்னு தெரியல, இருக்குன்னு சொன்னார். உணவு இருக்கிறது, பாதுகாப்பாக இருக்கிறோம். இங்க நமக்கு எந்த சவாலும் இல்லை, பாதுகாப்பாக இருக்கிறோம். கடவுளின் மக்களாக நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். ஆனால் வெளியே செல்லுகின்ற பொழுது நமக்கு சவால்கள் இருக்கின்றன. கத்தோலிக்கத்திற்கு எதிரான சவால்கள் அல்ல, அதை பற்றி நான் பேசவில்லை. நம்முடைய வாழும் சூழல்களிலேயே இரு கத்தோலிக்கருக்கு இடையே சவால்கள் இருக்கின்றன. நான் நல்லவனாக இருப்பதற்கு முயற்சி செய்கிறேன், எனக்கு அருகாமையிலே இருப்பவர் என்னை நல்லவராக வாழ விடுவதில்லை, என்னை ஏமாற்றுகிறார். எனவே நானும் ஏமாற்றுபவனாக மாறுவதற்கான ஒரு சவால் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு நான் எதை கேட்டேனோ, எதை தியானித்தேனோ, எதை கற்றுக்கொண்டேனோ அதை வாழுவதற்கான சவால், அதுதான் அறுவடை. அதுதான் அறுவடை. அதைத்தான் நம்முடைய புனிதரும் செய்தார். அன்புக்குரியவர்களே, இங்கே நாம் பெற்றுக்கொண்ட அருள் எல்லாமே செயல்பாடாக மாற வேண்டும். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று சொல்லி பல்வேறு மக்களை ஆண்டவர் பக்கமாக நாம் கொண்டு வர வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதை எப்படி கொண்டு வருவது? வெறும் சொல்லால் மட்டுமல்ல. சொல்லுவதற்கு பலர் இருக்கிறார்கள், ஆனால் செய்வதற்கு ஆட்கள் மிக மிக குறைவு. அதைத்தான் ஆண்டவர் என்று சொல்லுகிறார். எனவே அவருடைய வாழும் காலத்திலேயும் பல யூதர்கள் இருந்தார்கள். அவரை விட அதிகமாக யூத சட்டங்களை தெரிந்து வைத்திருந்தவர்கள் பலர் இருந்தார்கள். அச்சு பிசகாமல் அந்த சட்டங்களை எல்லாம் நாள்தோறும் கடைபிடித்துக் கொண்டிருந்தவர்கள் இருந்தார்கள். சாபத்து நாட்களை சரியாக கடைபிடித்தவர்கள் இருந்தார்கள். ஒரு பொழுது இருந்தார்கள். 10 கட்டளைகளை சரியாக அவர்கள் பின்பற்றினார்கள். ஆனால் கடவுளை அவர்களால் கொண்டு செல்ல முடியவில்லை. கடவுளின் ஆசிரை மற்றவர்களுக்கு வழங்க முடியவில்லை. சட்டங்களுக்குள் அவருடைய வாழ்க்கையை அடக்கிக் கொண்டார்கள். அவர்களால் போதிக்க முடியவில்லை, செயல்களால் போதிக்க முடியவில்லை. ஆண்டவர் இயேசு அதை எல்லாவற்றையும் மாற்றுகிறார். அவர் போதிக்கும் மனிதராக மாறுகிறார். எப்படி? வார்த்தைகளால் மட்டுமல்ல, அடுத்ததாக வருகின்றது பாருங்க, அதுதான் அடையாளம். அவர் அற்புதத்தை செய்கிறார். ஆனால் அதற்கு உந்து சக்தியாக இருந்தது என்ன? தன்னை அவதூறு சொன்னவர்கள், தன்னை பழித்துரைத்தவர்கள், இவன் பேய்களை கொண்டு இந்த அற்புதங்களை எல்லாம் செய்கிறான், அறிகுறிகளை எல்லாம் செய்கிறான் என்று சொன்னவர்களை அவர் கடந்து தேவையில் இருந்தோரை பார்க்கிறார். இதெல்லாம் முட்டுக்கட்டைகள். தன்னுடைய வாழ்க்கையில் அதெல்லாம் முட்டுக்கட்டைகள். நூறு செய்ய வருகின்ற பொழுது சாலை நடப்பதற்கு எளிதாக இருக்கார். அதான் ஒரு முறை லியோனி சொன்னார்னு நினைக்கிறேன், ஒரு பட்டிமன்றத்துல. ஒரே இறக்கமாவே இருந்தா யாராவது டிவிஎஸ் 50 வாங்குவாங்களா? இறக்கமாவே இருக்கு ரோடுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எல்லாம் பைக் வாங்குவீங்களா? சைக்கிள் பத்தாது, போதும்ல, ஏறி உட்கார்ந்தா போயிட்டே இருக்கும். ஏத்த இறக்கம் இருக்கிறதுனாலதான் நமக்கு அதற்கேற்ற வாகனம் தேவைப்படுகிறது. நம்முடைய நற்செய்தியும் அதுதான். ஏற்ற இறக்கங்களை சமாளித்து ஆண்டவரிடம் செல்லுவதற்கான வழியை இந்த நற்செய்தி நமக்கு சொல்லித் தருகிறது. முட்டுக்கட்டைகள் வந்தாலும் அதையும் தாண்டி இரக்கத்தின் பார்வை அனைவருக்கும் காட்ட வேண்டிய ஒரு கட்டளையை நமக்கு நற்செய்தி சொல்லித் தருகிறது. அதுதான் அறுவடை. அதுதான் அறுவடைக்கான மக்களாக இருப்பது. நம்மை சுற்றி சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு வரையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மத்தியிலே நாம் அப்படி அல்ல.
நாம் வேறு விதமாக வாழ அழைக்கப்பட்டவர்கள். நாம் இந்த உலகத்தின் சொந்தக்காரர்கள் அல்ல, நாம் இந்த உலகத்தின் குடிமக்கள் அல்ல. பவுலடியார் சொல்லுவார், விண்ணகமே நம் தாய் நாடு. நாம் இங்கே வாழ பிறந்தவர்கள் அல்ல, இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் விண்ணகத்தை பார்த்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கண்களும் மனது எல்லாமே விண்ணகத்தை நோக்கியதாக இருக்க வேண்டும். அப்படி இருப்பதற்கு செய்ய வேண்டிய முதல் செயல் இந்த கரிசனையோடு இரக்கத்தோடு இருப்பது. இந்த வாரத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமை இறை வார்த்தையும் அதுதான். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். ஏனெனில் என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது. ஆண்டவரிடம் வருபவர்களுக்கு அவருடைய மனதுதான் கொடுக்கப்படுகிறது, அவருடைய உள்ளம் தான் கொடுக்கப்படுகிறது. அவரை ஏற்றுக்கொண்டு அவரை தன்னுடைய கடவுளாக, தன்னுடைய தலைவராக, தன்னுடைய ஆய்வராக ஏற்றுக்கொண்டவர்கள் அவரை பிரதிபலிப்பார்களே ஒழிய சொல்லுவதொன்றும் செய்வதொன்றுமாக இருக்க மாட்டார்கள். இங்க நம்ம இப்படி இருக்கிறோம். வெளியே போன பிறகு நாம் செய்கின்ற செயல்களை வைத்து இவர்கள் யார் என்று கேட்க அவர்கள் துணிய வேண்டும். நம்ம பேர் அவங்களுக்கு தெரியாது, நம்ம எந்த ஊரை சார்ந்தவர்கள் என்று தெரியாது, நம்முடைய குலம் கோத்திரம் ஒன்றும் தெரியாது. ஆனால் நாம் எதன் அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ்க்கையினுடைய அஸ்திவாரம் என்ன என்பதை நாம் செய்கின்ற செயலை வைத்து அடுத்தவர்கள் தெரிந்து கொள்வார்கள். இவர்கள் வித்தியாசமாக இருக்கிறார்கள், இவர்கள் யார்? அப்படித்தாங்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்து உயிர்த்த நாட்களிலே கத்தோலிக்கர்களாக அடையாளம் காணப்பட்டவர்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள். அவர்கள் நற்செய்தியை போதிக்கவில்லை, உயிர்த்தாண்டவரை அவர்கள் போதிக்கவில்லை, வாழத் தொடங்கினார்கள். முதல் கிறிஸ்தவர்களின் வாழ்க்கை எப்படி இருந்தது? திருத்தூதர் பணிகளிலே வாசிக்கிறோம். அவர்கள் வித்தியாசமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அதனால் பார்த்தவர்கள் எல்லாம் கேள்வி கேட்க தொடங்கினார்கள். இவர்கள் ஏன் இப்படி வாழுகிறார்கள்? நம்மோடு வாழுகிறார்கள், நமக்கு இருக்கிற விலைவாசி தான் அவங்களுக்கு இருக்குது, நமக்கு இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது, நம்முடைய பிள்ளைகளை போல் அவர்கள் பிள்ளைகளும் இருக்கிறார்கள், நம்மை போல் அவர்களும் திருமணம் செய்து கொள்கிறார்கள், நம்மை போல் அவர்களுக்கும் சொத்து தகராறு இருக்கிறது, நம்மை போல் அவர்களும் பிறக்கிறார்கள் இறக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நம்மை விட வித்தியாசமாக வாழ்கிறார்களே, எங்கிருந்து வருகிறது அவர்களுக்கு இந்த ஆற்றல்? அன்புக்குரியவர்களே, இன்று இயேசு அதற்கான தாவியை தருகிறார், திறவுகோலை நமக்கு சொல்லி தருகிறார். உங்களுக்கு முன்பாக வருகின்ற முட்டுக்கட்டளைகளை தாண்டி இரக்கத்தின் பார்வையை மற்றவர்கள் மீது வையுங்கள். அவர்களுக்கு நீங்கள் நீதி தீர்ப்பிடாமல் அவர்கள் இருக்கும் நிலையிலேயே அவர்களை ஏற்றுக்கொள்ள நீங்கள் முன் வருகின்ற பொழுது நீங்கள் நீங்களாக இருப்பீர்கள். உங்களையும் கடந்து உங்களிலே ஆண்டவர் ஆற்றல் புரிய தொடங்குவார். அவர்கள் மீது அவர் கனிவு கொண்டார், பரிவு கொண்டார். பரிவு தாங்க நாம் செய்ய வேண்டிய அறுவடைக்கான திறவுகோல். நாம் செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் பரிவோடு அடுத்தவர்களை பார்க்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்திலிருந்து அவர்கள் சொல்லாமலேயே கேட்காமலேயே அவர்களுக்கான தேவை என்ன என்பதை நமக்கு கேட்க தோன்றும். பொருள் கொடுப்பதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்காது, அவர்களுக்கான தேவை உடனடியாக நிவர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு இருக்காது. ஆனால் அந்த திறந்த மனது இருக்குது பாருங்க, அடுத்தவரின் தேவையிலே நானும் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த திறந்த மனது இறைவனுடைய ஆசீர்வாதங்களை, இறைவனுடைய அந்த அருங்குறிகளை நம்மை கருவியாக கொண்டு செய்வதற்கான ஆற்றலை கடவுள் தருவார். மூன்றாவது, பேய் பிடித்து பேச்செழுந்த ஒருவருக்கு ஆண்டவர் செய்கின்ற அருங்குறி. இன்று நாம் எல்லாருக்குமே பேய் பிடித்திருக்கிறது. என்ன? நம்முடைய முன்சார்பு எண்ணங்கள், அனுபவத்திலே நாம் கற்றுக்கொள்கின்ற தவறான சிந்தனைகள், ஒருவரை குறித்து, ஒரு சமூகத்தை குறித்து, ஒரு மக்களை வைத்து, ஒரு ஊரை வைத்து, அல்லது ஒரு சில பாலினத்தை வைத்து நாம் நமக்குள்ளேயே ஒரு சில பேய்களை உலாவ விடுகிறோம், வளர விடுகிறோம். அவை நம்மை பேச்சிழந்தவராக மாற்றுகிறது. இன்று ஆண்டவர் பேச்சிழந்தவருக்கு பேச்சு தந்தார் என்று வாசிக்க கேட்கின்ற நேரத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நானும் பேச வேண்டும். எப்படி? வார்த்தையால் மட்டுமல்ல, என்னுடைய மனதிலே இருக்கின்ற எல்லா விதமான கட்டுகளும் அகல வேண்டும். அடுத்தவரை குறித்து, பக்கத்து வீட்டாரை குறித்து, எனக்கு ஒவ்வாத ஒரு சமூகத்தை வைத்து அல்லது பிற சமயத்தவரை வைத்து நான் வைத்துக் கொண்டிருக்கின்ற முன்சார்பு எண்ணங்கள், ஒரு சில ஜட்ஜ்மெண்ட்ஸ், ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்ஸ், இவை எல்லாவற்றையும் நான் கட்டவிழ்த்து விட்டு சுதந்திரமானவனாக நான் பேசத் தொடங்க வேண்டும். வெறும் வார்த்தைகள் அல்ல, செயல்களிலே அது வெளிப்படும். இதுதான் அறுவடைக்கு செல்லுவதற்கான வழி.
இதைத்தான் நம்முடைய புனிதர் செய்தார். போர்ச்சுகல் நாட்டில் லிஸ்பனிலே பிறந்தார். ஆனால் அவரை ஆண்டவர் மிகச்சிறந்த பேச்சாளராக மாற்றுகிறார். அற்புதங்களை செய்கின்ற வல்லவராக மாற்றுகிறார். நம்முடைய நாட்டில அன்னை மரியாவுக்கு பிறகு அதிகமான ஆலயங்கள் புனித அந்தோனியாருக்குத்தான் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்றன. அவருடைய பெயரிலே நற்செய்தி பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? அவர் மிகச்சிறந்த புனிதராக இருந்தார். பிரான்சிஸ்கன் சபையிலே இருந்தாலும் அவர் மிகச்சிறந்த பேச்சாளராக, அதனால்தான் அவருடைய உடல் அழிந்தாலும் அவருடைய நாவு இன்றும் இருக்கிறது. அவர் இறந்து அடக்கம் செய்யப்பட்டு 30 ஆண்டுகளுக்கு பிறகு திறந்து பார்க்கிறார்கள், உடல் அழிந்து விட்டது, ஆனால் நாவு அழியவில்லை. அறுவடைக்கு செல்லுபவரின் செயல்பாடுகள் அப்படி இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் ஜெபிப்போம். இந்த புனிதர் வழியாக இறை தந்தையிடம் மன்றாடுவோம். நமக்காக அவர் பரிந்து பேசுவதற்கு தயாராக இருக்கிறார். அதற்கு நம்முடைய உள்ளங்கள் திறக்க வேண்டும். கடவுள் நம்முடைய அனுமதி இன்றி, நமது சுதந்திரம் இன்றி, நமது பதில் இன்றி எதையும் செய்ய போவதில்லை. எனவே இன்று ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் அறுவடைக்கு செல்ல தயாராக இருக்கிறேன். எனக்கு முன்னிருக்கின்ற முன்சார்பு எண்ணங்கள், எனக்கு முன்னிருக்கின்ற முட்டுக்கட்டளைகளை தாண்டி நான் கனிவுள்ள உள்ளத்தோடு அடுத்தவரை பார்க்க எனக்கு அருள் தாரும். அதற்கு என்னுடைய உள்ளத்திலே, என்னுடைய மனதிலே இருக்கின்ற எண்ணற்ற பேய்களின் கட்டுகளிலிருந்து எனக்கு விடுதலை தந்து நான் பேசுவதற்கு எனக்கு ஆற்றல் தாரும். அப்படி செய்தால் இன்று இந்த வழிபாடு, நாம் கொண்டாடுகின்ற இந்த முதல் செவ்வாய்க்கிழமை திருவழிபாடு முழு அர்த்தம் பெறும். இந்த கருத்துக்காக தொடர்ந்து இறை தந்தையிடம் மன்றாடுவோம். எசாயா இறைவாக்கினர் புத்தகம் பிரிவு 53 இறை வார்த்தைகள் 4-5. எசாயா இறைவாக்கினர் புத்தகம் பிரிவு 53 இறை வார்த்தைகள் 4-5. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீ செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். நம் குற்றங்களுக்காக காயப்படுத்தப்பட்டார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். மிக ஆழமான அழுத்தமான ஆண்டவர் இயேசுவின் பாடுகளை எடுத்துச் சொல்லுகின்ற எசாயா இறைவாக்கினரின் தீர்க்க தரிசனம். ஆண்டவர் இயேசு பாடுகள் படுவதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த தீர்க்க தரிசனத்தை எசாயா இறைவாக்கினர் இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லுகிறார். வரப்போகின்ற மெசியா இப்படித்தான் பாடுகள் பட போகிறார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய கஷ்டங்களுக்காக, நாம் செய்கின்ற தவறுகளுக்காக, நாம் எடுக்கின்ற தவறான முடிவுகளுக்காக அவர் வதைக்கப்பட போகிறார். அவர் துன்பங்களை ஏற்றுக்கொள்ள போகிறார். அவர் அவமானப்படுத்தப்பட போகிறார். ஆனால் மீட்பு எங்கிருந்து வரப்போகிறது? அவரது காயங்கள் வழியாகவே வரப்போகிறது. அவரது காயங்கள் வழியாகவே வரப்போகிறது. நற்கருணை ஆண்டவரை நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு வரப்போகின்ற சிந்தனை அதுவாகவே இருக்க வேண்டும். ஆண்டவரே, இதோ உம்முடைய காயங்கள், இதோ வாழுகின்ற உம்முடைய உடலிலே எனக்காக காயங்களை சுமந்து கொண்டீர், எனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டீர். அந்த காயங்கள் வழியாகவே என்னுடைய காயங்களுக்கான பதில், என்னுடைய காயங்களுக்கான மருந்து, என்னுடைய காயங்களுக்கான கட்டுகள் நிறைந்திருக்கின்றன. எனவே நான் அவற்றை பார்க்க ஆசைப்படுகிறேன். சில நாட்களுக்கு முன்பு நம்முடைய மறை மாவட்டத்தின் பாதுகாவலர் தோமாவின் திருவிழாவை கொண்டாடினோம். ஜூலை மாதம் 3ஆம் தேதி. அந்த அற்புதமான வார்த்தைகள், விசுவாச அறிக்கை என்ன?
என் ஆண்டவரே, என் கடவுளே. ஆனால் எப்போது அதை சொல்லுகிறார்? எப்போது அதை சொல்லுகிறார்? உயிர்த்த ஆண்டவரை பார்க்கின்ற பொழுது அவருடைய விழாவில் என்னுடைய கையை இட்டு அவருடைய காயங்களில் என்னுடைய கையை வைத்தால் ஒழுங்கு நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னவர். இது நம்பிக்கை இல்லாமையின் அடையாளம் அல்ல. அவர் ரொம்ப துணிச்சல் மிக்கவர். மறைந்த நம்முடைய உயர் மறை மாவட்டத்தின் முன்னாள் முதன்மை குரு அருட்தந்தை எஸ் ஜே அந்தோணிசாமி, ஞாபகம் இருக்கான்னு தெரியல, அவர் ஒரு விபிலிய பேராசிரியர். அவர் ஒரு அழகான புத்தகத்தை எழுதினார், துணிச்சல் மிகு தோமா அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதினார். தோமாவை எப்பொழுதுமே நம்பிக்கை இல்லாத தோமா, சந்தேக தோமா என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அவர் இயேசுவை அணுகிய விதமே வேறு விதம். எல்லாரும் ஆண்டவர் இயேசு தன்னுடைய பாடுகளை பற்றி சொல்லுகின்ற ஆண்டவரே, இது உமக்கு தேவையில்லை, வேண்டாம், இது உங்களுக்கு நடக்க கூடாது, பேதுருவே அதான் சொல்றார். ஆனால் தோமா என்ன சொல்றாரு? வாருங்கள், அவரோடு போவோம், அவரோடு சாவோம். அவ்வளவு துணிச்சல் மிக்கவர். அதனாலதான் மற்ற சீடர்கள் எல்லாம் யூதர்களுக்கு பயந்து இயேசு இறந்தவுடனே பூட்டிய வீட்டுக்குள் இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் இயேசு முதல் முறை காட்சி தருகிறார். ஆனால் அங்க தோமா இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு பயம் இல்ல, துணிச்சலோடு அவர் ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்கிறார் வெளியே. ஆண்டவர் இயேசு உயிர்த்து விட்டார். அவர் இறப்பின் கடவுள் அல்ல, அவர் உயிர்ப்பின் கடவுள் என்பதை ஒருவேளை அவர் நம்பி இருக்க வேண்டும். அதை அவர் முழுவதுமாக பார்த்து உணர்ந்திட இதை சொல்லுகிறார். இல்லைன்னா அவரும் மற்ற சீடர்களை போல பயந்து இருந்திருப்பார், பூட்டிய வீட்டுக்குள் அமர்ந்திருப்பார். ஆனால் அவர் ஒருத்தர் தான் இல்ல, வெளியே சுத்திட்டு இருக்கிறார். அவர் உயிருக்கு பயந்தவர் அல்ல, அவர் துணிச்சல் மிகு தோமா. எனவே இந்த வல்லமையான வார்த்தைகளை அவர் சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய காயங்களுக்குள், இயேசுவின் காயங்களுக்குள் தன்னுடைய இயலாமைகள், பலவீனங்கள், தன்னுடைய நம்பிக்கை எல்லாவற்றையும் அதிலே மறைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறார், காயங்களுக்குள் வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறார். அவருடைய சீடர்கள் நாம் எல்லாருமே 2000 ஆண்டுகளாக தோமாவின் சீடர்களாக நாம் வாழ்ந்து வருகிறோம். காலம் காலமாக இங்கே கத்தோலிக்கர்களாக இருக்கின்ற ஒவ்வொருவருமே இந்த மறை மாவட்டத்திலே மிகவும் குறிப்பாக இது புனித தோமாவின் வருகையால் வளம் பெற்ற மண், அர்ச்சிக்கப்பட்ட மண். இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எல்லாருமே அவரை போல இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவின் காயங்களுக்குள் நம்முடைய காயங்களை, நம்முடைய குறைகளை, பலவீனங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும். நீ பாவம் செய்து விட்டாய், நீ என் முன் வர தகுதியற்றவன் என்று சொல்லி நம்மை துரத்தி விடுகின்ற கடவுள் அல்ல இவர். நம்முடைய பலவீனங்களே நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்றுகின்றன. பவுலடியார் அதைத்தான் சொல்லுவார், எங்கே பாவம் பெருகியதோ அங்கே கடவுளின் வல்லமை பொங்கி வழிந்தது. நாம் பாவிகளா, நாம் பலவீனர்களா, நாம் புரணி பேசுபவர்களா, ஒவ்வொரு முறையும் கடவுளோட மன்னிப்பு கேட்டுவிட்டு திரும்ப அதே தவறுகளை செய்கிறோமா? அதற்காக முயற்சி செய்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் நம்மை கடவுளின் அன்புக்கு தகுதிப்படுத்திக் கொள்ளுகிறோம், அவரிடம் திரும்பி வருகின்ற ஆசிரியரை பெற்றுக் கொள்ளுகிறோம். அதற்கு கட்டுகளும், அதற்கு மன்னிப்பும், அதற்கு சக்தியும், அதற்கு தேவையான எதிர்நோக்கும் எங்கிருந்து கிடைக்கும்? அவருடைய காயங்களிலிருந்து கிடைக்கும். இதைத்தான் செக்கரியா இறைவாக்கினர் புத்தகத்திலே 12வது பிரிவு 10வது இறைவசனத்திலே தன்னை ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவர் என்று சொல்லி செக்கரியா இறைவாக்கினர் சொல்கிறார். யாரை பார்த்து சொல்லுகிறார்? இஸ்ராயேல் மக்களை பார்த்து சொல்றார். எருசலேம் மக்களை பார்த்து சொல்லுகிறார், தன்னை ஊடுருவ குத்தியவரை அவர்கள் உற்று நோக்குவார்கள். எருசலேம் நகரத்தில் இருந்தவர்கள் தான் இயேசுவை கொள்கிறார்கள், அவரை உற்று நோக்குகிறார்கள். அதை எங்க நம்ம பார்க்கிறோம்? யோவான் நற்செய்தி 19வது பிரிவு 37வது இறைவசனத்திலே நூற்றுவர் தலைவன் ஆண்டவர் இயேசுவின் வினாவிலே ஈட்டியை விடுகிறான். அவர் செத்து விட்டாரா என்று பார்க்க ஈட்டியை இடுகிறான். அங்கிருந்து ரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடியது. அவரை ஊடுருவ குத்தி அங்கிருந்த எல்லாரும் உற்று நோக்குகிறார்கள். நம்பிக்கை இல்லாமல் இயேசுவை ஊடுருவ குத்திய இந்த நூற்றுவர் தலைவன் நம்பிக்கை பெற்றுக் கொள்கிறான். இவர் உண்மையாகவே இறை மகன் என்று இறைவாக்கை உரைக்கிறான். தொடர்ந்து திருவெளிப்பாட்டு நூல் 1வது பிரிவு 7வது இறைவசனத்திலே இந்த வாக்கு தத்தம் நிறைவு பெறுகிறது. எப்படி? ஒவ்வொரு கண்ணும் ஊடுருவ குத்தியவரை மீண்டும் காணும் என்று திருத்தூதர் யோவான் இறை வெளிப்பாட்டை சொல்லுகிறார். திருவெளிப்பாட்டு நூலிலே 1:7 ஒவ்வொரு கண்ணும் தன்னை ஊடுருவிய குத்தியவரை மீண்டும் காணும். எப்பொழுது? அது 2வது வருகையில். ஆண்டவர் இயேசு மீண்டும் வருகின்ற பொழுது
அதே காயங்களை நாம் மீண்டும் காண்போம். காரணம், காயங்கள் வழியாகவே நமக்கு வாழ்வு. அன்புக்குரியவர்களே, இந்த சிந்தனையை ஏன் எடுத்துக்கொண்ட தெரியுமா? நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் இன்று நாம் முதியவர்கள் தினத்தை கொண்டாடுகிறோம் என்று சொன்னார் இல்லையா? முதியவர்களை பார்த்தா நமக்கு, எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு அருவருப்பா இருக்கலாம். வயசான கட்ட கண்ணு தெரிய மாட்டேங்குது, கால் வலின்னு சொல்லுது, எப்ப பார்த்தாலும் மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்குது, இதால நமக்கு தொல்லைதான், தலைவலிதான், நோய் நொடிகளால் நாற்றம் அடிக்கிறது, ஒழுங்கா சாப்பிட முடியல, உருப்படியா ஒரு இடத்துல இருக்க முடியல, தன்னுடைய தேவைகளுக்கு செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல முடியவில்லை, இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் முடிச்சுக்கிறாங்க. இப்படியெல்லாம் சில நேரத்திலே நாம் சலித்துக் கொள்வதுண்டு இல்லையா? அவர்களின் இயலாமைகள் தான் நம்முடைய இன்றைய வாழ்வுக்கு அடித்தளமே. அவர்களின் காயங்கள் தான் நம்முடைய வாழ்வுக்கு மருந்தாக அமைந்திருக்கின்றன. அவங்களுக்கு கண்ணு தெரியலையா? அவர்களின் பார்வை நம்முடைய கண்களுக்கு வந்திருக்கிறது. அவர்களுடைய கைகளுக்கு வலுவில்லையா? நம்முடைய கைகள் அவர்களின் வலுவையெல்லாம் பெற்றுக்கொண்டன, திருடிக் கொண்டன. அப்படிதான் சொல்லணும், திருடிக் கொண்டன, சுயநலத்தோடு ஆக்கிரமித்துக் கொண்டன. அவர்களுடைய கால்களுக்கு வலுவில்லையா? நம்முடைய கால்கள் நடக்கின்றன அவர்களின் தியாகத்தால். அவருடைய முகத்திலே சுருக்கம் விழுந்து விட்டதா? நம்முடைய அழகுக்காக அவர்களின் முகத்தை அவர்கள் சுருக்கி கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் தியாகங்களை போல ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு முதியோரும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, தலைமுறைகளுக்காக என்ன செய்கிறோம் என்று கூட தெரிந்து கொள்ளாமல் முழுவதுமாக தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டவர்கள். இன்று அவர்களுக்கு நாம் நன்றி கடன் செலுத்த கட்டாயமாக முன்வர வேண்டும். அதுதான் ஒவ்வொரு பெற்றோரின் பிள்ளைகளின் பிரதிபலனாக இருக்க வேண்டும், பிறவி கடனாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவை வழிபடுபவர்கள், அவரை நற்கருணை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வழிபடுபவர்கள் அதை மறக்க மாட்டார்கள். எனவே உண்மையான தாத்தா பாட்டி தினத்தை கொண்டாடுவதாக நீங்கள் வைத்துக் கொண்டால் அவர்களின் இந்த பலவீனமான உடலுக்குள் அவர்களின் தியாகங்களை பாருங்கள். அவர்கள் இருக்கின்ற வரை அவர்களை போற்றுங்கள். என்ன போல வயசுல இருக்கிறவங்க பெற்றோரை பாருங்க. அவர்கள் உங்களின் பிள்ளைகளுக்கு தாத்தா பாட்டி ஆயிட்டாங்க. அவர்கள் செஞ்ச தியாகமெல்லாம் இப்ப ஞாபகம் வராது. என்னத்தை சேர்த்து வச்ச, எனக்கு என்ன சேர்த்து வச்ச, இத்தினூண்டு கிரவுண்டு, அதை தாண்டி என்னத்தை சேர்த்து வச்ச, அதையும் என் பிள்ளைக்கு எழுதி வச்சுட்ட, உன் பிள்ளைக்கு எழுதி வச்சுட்ட, இல்லைன்னா உன் பொண்ணுக்கு எழுதி வச்சுட்ட. அன்புக்குரியவர்களே, குறை சொல்வது ரொம்ப எளிது. நமக்கு முன் 50 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர்கள் அவர்கள். அக்கால சூழல் நமக்கு தெரியாது, அக்கால அரசியல் நிலை தெரியாது, சமூக சூழல் தெரியாது, பொருளாதார சூழல் தெரியாது. அவை அனைத்தின் மத்தியிலும் நம்மை பெற்றார்கள், வளர்த்தார்கள், நமக்காக தியாகங்களை செய்தார்கள். இன்று அவர்களால் பேச முடியவில்லை. பேச்சற்று இருக்கிறாள் என்பதற்காக அவர்கள் தவறானவர்களா? அன்புக்குரியவர்களே, அவர்களை கடைசி வரை தாங்குங்கள். அதுவே மிகப்பெரிய ஆசீர்வாதம். பெற்றோர் பெரியோரின் ஆசீர்வாதம் வந்தா போதும், நம்முடைய தலைமுறைகள் ஆண்டவரின் ஆசீரின் வாய்க்கால்களாக அமையும். எனவே இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் வழிபடுகின்ற பொழுது, அவரை ஆராதிக்கின்ற பொழுது, நம்முடைய தனிப்பட்ட சுகத்திற்காகவும், நம்முடைய உடல் ஆன்ம நலனுக்காகவும், நம்முடைய பெற்றோர் பெரியோர் முதியோரின் ஆன்ம நலனுக்காகவும் என்றால் நீண்ட ஆயுளை தாரும் ஆண்டவரே, உடல் சுகத்தை தாரும், எங்களுடைய உடல் ஆன்ம பலத்தை மீண்டும் எங்களுக்கு தாரும். உம்முடைய காயங்களில் எங்களுடைய காயங்களை மறைத்துக் கொள்ளும். உம்முடைய காயங்களில் எங்களுடைய பலவீனங்களை மறைத்துக் கொள்ளும். நாங்கள் மீண்டும் எழுந்து நடக்க, சுகம் பெற எங்களுடைய குடும்பங்களுக்கு வாரும். எங்களுடைய குடும்பங்களை வழிநடத்தும். மீண்டும் எங்களுக்கு அமைதியும் சமாதானத்தையும் புரிந்து கொள்ளுதலையும் சகிப்புத்தன்மையையும் பிறர் நலத்தையும் ஒற்றுமையையும் எங்களுக்கு அளித்தருளும். அமைதியின் மக்களாக மகிழ்ச்சியோடு நாங்கள் வாழ எங்களை உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிப்போம். இந்த பாடலோடு இந்த நற்கருணை ஆசீரை நிறைவு செய்வோம். பாடுவோம்.
காயங்களை பார்ப்பவர்கள் வாழ்வடைவார்கள். ஆண்டவரே, நான் மீண்டும் பார்க்க வேண்டும் என்று சொன்ன பார்த்திமேயு ஆண்டவரை பார்த்தான். மற்றவர்கள் பார்த்ததை போல் அல்ல, விசுவாசத்தோடு பார்த்தான். அவரை மெஸ்ஸியா என்று பார்த்தான், அவரை இறைமகன் என்று பார்த்தான், அவரை கடந்தும் பார்த்தான். நம் ஆண்டவர் இயேசுவை பார்க்க நமக்கு அப்படிப்பட்ட பார்வை வேண்டும். காயங்களுக்குள் பார்ப்பவர்கள் பலவீனத்தை பார்ப்பதில்லை, காயங்களுக்குள் பார்ப்பவர்கள் புண்களை பார்ப்பதில்லை, காயங்களுக்குள் பார்ப்பவர்கள் இயலாமையை பார்ப்பதில்லை, காயங்களுக்குள் பார்ப்பவர்கள் தியாகத்தை பார்ப்பார்கள். காயங்களுக்குள் பார்ப்பவர்கள் அளவிட முடியாத அன்பை பார்ப்பார்கள். காயங்களுக்குள் பார்ப்பவர்கள் பகிர்ந்து கொண்ட வாழ்வை பார்ப்பார்கள். அது இயேசுவுக்கும் பொருந்தும், நமது மூதாதையருக்கும் பொருந்தும், நம்முடைய முதியோருக்கும் பொருந்தும். அப்படிப்பட்ட பார்வையை இன்று ஆண்டவர் நமக்கு தரட்டும். நம்முடைய கண்களை, நம்முடைய ஆன்மாவை அவர் தொட்டு நமக்கு பார்வை அளிக்கட்டும். நம் காயங்களை குணமாக்கட்டும். மாண்புய பிரியமானவர்களே, இன்றைய நாளில் இந்த திருப்பலிக்கு தலைமை ஏற்று நல்ல மறையுரை சிந்தனையை வழங்கியவர் இங்க பார்த்து இருக்கிறீங்களா? இவரை பார்க்கல, காணாம போயிட்டாரு. அதான் ஆக நம்முடைய பேராயருடைய முன்னாள் செயலாளராக இருந்தார், செக்ரட்டரியா இருந்தார். நம்முடைய பேராயர் இல்லத்திலே 3 ஆண்டுகள் சிறப்பாக பணி செய்தார். அந்த நேரத்தில் நானும் பேராயர் இல்லத்திலிருந்து பள்ளிகளுடைய கண்காணிப்பாளராக இருந்தேன். 3 ஆண்டுகள் சிறப்பாக தந்தை அவர்களோடு இருப்பதற்கும் அவரோடு பழகுவதற்குமான அந்த வாய்ப்பு கிடைத்தது. தந்தை அவர்கள் இப்பொழுது ரோமை நகரிலே தன்னுடைய முதுகலை பட்டத்தை படித்துக் கொண்டிருக்கின்றார். எனவே இவர் அண்மையில் தான் விடுமுறைக்கு வந்தார். எனவே இந்த நாளில் நமக்காக இந்த திருப்பலி நிறைவேற்றி ஜெபிக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது இந்த நாள் நமக்காக வந்து திருப்பலி நிறைவேற்ற அருமையான மறையுரை சிந்தனை கொடுத்தார். நாம் ஒவ்வொருவருமே அறுவடைக்கு செல்லுகின்ற, அறுவடை செய்கின்ற மக்களாக மாற வேண்டும். அதற்கு சிறந்த சாவி எது? என்ன சாவி? அறிவு. அந்த அளவுக்கு நம்ம பிரசங்கத்தை ரொம்ப கவனமா கேட்கிறோம். அதுக்கு கடவுள் கொடுக்கின்ற மிக சிறந்த சாவினா பரிவு. 3வது, நம்முடைய நாமும் பலவிதமான தீமைகளால் பேய்களால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறோம், பேச்சிழந்து இருக்கிறோம். எனவே நாம் அப்படி இல்லாம நல்ல எண்ணங்கள், நல்ல வாழ்க்கை கொண்டு பிறருக்கு இரக்கம் கொண்டு, பிறர் மீது இரக்கம் கொண்டு நல்ல செயல்களை நாம் செய்ய வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி இன்றைய தினம் அருமையான மறையுரையை வழங்கிய தந்தை அவர்களுக்கு பல அனைவர் சார்பாக தொடர்ந்து